சென்னை சைதாப்பேட்டை தாடண்டார் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர் தங்கம்மாள். எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இவருடன் அதே மருத்துவமனையில் நான்சி நிஷா என்ற நர்ஸும் 8 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். இருவரும் நண்பர்களாக பழகி வந்தனர். இந்த சூழலில் 15/11/2025 அன்று திடீரென தங்கம்மாளுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது. உடனே நான்சி அவரை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அவரது வீட்டில் இறக்கிவிட்டிருக்கிறார். வீட்டுக்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகுதான் தங்கம்மாளுக்கு அவர் அணிந்திருந்த 4.25 சவரன் தாலி செயின் காணாமல் போனது தெரிய வந்திருக்கிறது. அதிர்ந்து போன தங்கம்மாள் செயின் காணாமல் போனது குறித்து நான்சியிடம் கேட்டிருக்கிறார். அதை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று நான்சி கூறியதை அடுத்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். போலீசார் முதலில் ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அவருக்கும் தாலி செயின் காணாமல் போனதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. இதை அடுத்து போலீசார் நான்சியை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தனக்கு எதுவும் தெரியாது என கூறி வந்த நான்சி போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் அனைத்து உண்மைகளையும் கக்கி இருக்கிறார். தங்கம்மாளுக்கு ஜூஸில் மயக்க மாத்திரையை கலந்து கொடுத்த நான்சி அவரை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி ஆட்டோவில் ஏற்றி தாலி செயினை திருடி இருப்பது உறுதியாகி உள்ளது. நான்சி நிஷா குறித்த போலீசார் விசாரணை நடத்திய போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட நான்சி ஆன்லைன் ஆப் மூலம் எக்கச்சக்கமாக கடன் வாங்கி இருக்கிறார். அந்த கடனை அடைக்க மீண்டும் கடன் வாங்கி சிக்கலில் சிக்கி இருக்கிறார். அரசு சம்பளம் அவரின் கடனை அடைக்க போதுமானதாக இல்லை. இதனால் குறுக்கு வழியில் கடனை அடைக்க நினைத்த நான்சி சக நர்சுகளிடமே கைவரிசை காட்ட முடிவு செய்திருக்கிறார். தங்க தாலி செயின் அணிந்திருப்பவர்கள்தான் நான்சியின் டார்கெட். அவர்களிடம் நெருங்கி பழகி நம்பிக்கையை வளர்த்து கொண்டதும் குடிக்கும் பானத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து செயினை திருட ஆரம்பித்திருக்கிறார். நான்சியின் முதல் டார்கெட் தங்கம்மாள் இல்லை, சென்னை ஆதம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சுனதா. சென்னை ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுனதா இவரும் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்து வந்திருக்கிறார். சக ஊழியர் என்பதால் நான்சியோடு சுனதா நெருங்கி பழகி இருக்கிறார். கடந்த 10/10/2025 அன்று சுனதா மருத்துவமனையில் பணியில் இருந்தபோது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக மன உளைச்சலில் இருந்ததால் நான்சி அவரை வலுக்கட்டாயமாக சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து நான்சி வாங்கி கொடுத்த காளான் சூப்பை சாப்பிட்டதும் சுனதா மயக்க நிலைக்கு சென்று தூங்கி இரவு 7 மணிக்கு எழுந்துள்ளார். உடனே நான்சி அவசரமாக வெளியே செல்ல வேண்டியுள்ளது என கூறி சுனதாவை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டுள்ளார். சுனதா வீட்டிற்கு சென்று பார்த்ததும் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்கச்செயின் காணாமல் போனது தெரிய வந்தது. இது குறித்து சுனிதா J1 சைதாப்பேட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். J1 சைதாப்பேட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினர் தீவிர விசாரணையில் நான்சி சுனதாவிற்கு காளான் சூப்பில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தங்கச் செயினை திருடியது தெரிய வந்தது. அதன் பேரில் நான்சி நிஷாவை போலீசார் கைது செய்தனர். திருடிய தங்கச் செயினை நான்சி உருக்கி வியாசர்பாடி பகுதியில் உள்ள அடகு கடையில் வைத்திருப்பது தெரிய வந்தது. அடகு கடையிலிருந்து 48 கிராம் தங்க கட்டி மீட்கப்பட்டது. நான்சியை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 1 வாரத்துக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த நான்சி மீண்டும் சுனதாவிடம் கைவரிசை காட்டி தற்போது போலீசில் சிக்கியிருக்கிறார். அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.